ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி காலத்திலே நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை பற்றி பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்தை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக காணப்படவில்லை. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஸ்திரமடையக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரமடைய பண்ணு. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று அழைக்கப்படக்கூடியது அது மெய்யாகவே இங்கும் அங்கும் தளர்வான நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. எல்லா விஷயத்திலும் ஒரு ஸ்திரத்தன்மையோடு கூட நீங்களும் நானும் முயற்சிக்க வேண்டியது அவசியம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னாலே அதில் ஒரு பிடிப்பு, அதில் ஒரு பலம், அதில் ஒரு வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும். பல நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி நீங்களும் நானும் தவறான அபிப்பிராயம் பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கி விடுகின்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கைனா ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு லைஃபு, இந்த மாதிரி நம்ம வந்து கடந்து போகலாம், மக்களுக்கு ஏற்ற மனமாய் நம்ம வந்து இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னால் அது ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கை. அதில் எந்த ஒரு அசைவும் எந்த ஒரு மாற்றமும் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய அந்த சபைக்கு பேசும்பொழுது அவர் சொல்லுகின்றார், உன்னுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நீ முதல் காரியம் ஸ்திரம் உள்ளதாக உருவாக்க வேண்டும், உறுதி உள்ளதாக உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று அழைக்கப்படக்கூடியது அது உறுதியின் தன்மையிலே காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனுடைய நடைகளும் அல்லது அவனுடைய சிந்தனைகளும் ஸ்திரத்தன்மை உள்ளதாக விளங்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. அதில் ஒரு உறுதியான ஒரு தன்மை, அதை விட்டு மாற்று கருத்துக்களின் ஊடாக கடந்து போகிறதோ அல்லது அந்த சட்டங்களை மாற்றக்கூடிய உரிமையோ நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறதுல ஸ்திரத்தன்மையோடு கூட நீங்களும் நானும் முயற்சிக்க வேண்டியது அவசியம். சரி, ஸ்திரப்படுத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கைனா என்ன? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் எந்த விதமான மாற்று கருத்தையும் சொல்ல உங்களால முடியாது. அவர் என்ன சட்டம் பிதாவாகிய தேவனால் உருவாக்கப்பட்டதோ அந்த சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டு அவருடைய ஓட்டங்கள் யாவற்றையும் நிறைவேற்ற முடிச்சிட்டார். இதில் மாற்றுக்கு உரிய வழி ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு காரியம் இல்லாட்டி அதுக்கு பதில் இதை நீங்கள் செய்யுங்க அப்படிலாம் சொல்கிறதுக்கு வழி இல்லை. இதுதான் வழி. அதான் ஒரு ஸ்திரமான ஒரு தன்மை அல்லது உறுதியான ஒரு நிலை. அந்த உறுதிக்கு மாற்றாக எந்த ஒரு விஷயத்தையும் உங்களாலும் என்னாலும் பேச முடிகிறது இல்லை. இதே மாதிரி தான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நிலையும் கூட எந்த விதமான விஷயத்திலும் உங்களாலும் என்னாலும் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதற்கு மாற்று கருத்து ஒன்றுமே இல்லை. இப்படி தான் நடக்கணும். அதனால என்ன நஷ்டங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் மாற்று வழியில் நான் போகக்கூடாது. அதுதான் ஒரு ஸ்திரமான ஒரு நிலை என்கிறதை கர்த்தருடைய வேதம் திட்டம் தீர்க்கமாய் சுட்டி காண்பிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. சரி, நம்முடைய வழிகளை பற்றி அல்லது நம்முடைய காரியங்களை பற்றி எந்த விஷயத்தில் ஒரு ஸ்திரமான ஒரு மனிதனாக நீங்களும் நானும் விளங்க வேண்டியது அவசியம். சில முக்கியமான கருத்துக்களை உங்களோடு கூட நான் சொல்ல வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த கடைசி நாட்களில் நிறைய பேர் அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற ஒரு பேரில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு அனுபவத்தினூடாக கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இல்லை நம்ம அதாவது இது இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னால் எல்லா விஷயத்திலும் வேறு பிரிக்கப்பட்டு வாழ முடியாது. நம்ம உலகத்தோடு அதை சில காரியங்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய பல நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அதாவது கர்த்தருடைய வார்த்தைகளின் அடிப்படையில் சில காரியங்களை நம்ம குற்றப்படுத்தக்கூடிய விஷயத்தை நம்ம குற்றப்படுத்தலாம். ஆனால் எல்லா நேரத்திலும் இந்த மாதிரியான காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பல விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இல்லை, குற்றப்படுத்துன்னு சொன்னால் குற்றப்படுத்தி தான் ஆகணும். அது எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டம் அது மூலமாய் வர ஆரம்பித்தாலும் அதில் மாற்று கருத்து சொல்லவே முடியாது. நீ இந்த காரியத்தின் ஊடாக இதை விட்டு நீ வேறு பிரிக்கப்படணும்னா வேறு பிரிக்கப்பட்டு தான் ஆகணும். அதில் நான் மாற்று கருத்து சொல்லக்கூடாது. இந்த ஒரு ஐக்கியத்தை விட்டு இப்போ இதுக்கு நல்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் செய்திக்குள்ளாக உங்களை நான் அழைத்து கொண்டு போகின்றேன். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் மோசேயின் மூலமாய் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்கள் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு, ஆண்டவராகிய தேவனுடைய வசனங்களை கேட்கறதுக்கு மோசே என்கிற மனுஷன் மேலே போயிட்டாரு. அதன் பின்பதாக இந்த ஜனங்கள் தங்களுடைய வழிகளை கெடுத்துக்கொள்ள ஆரம்பித்தாங்க. இன்னும் பல காரியங்களில் இந்த தாத்தான் அபிரான் போன்ற மக்களின் மூலமாக இன்னும் பல காரியங்களின் மூலமாக தங்களுடைய வழிகளை ஜனங்கள் கெடுத்துக்கொள்ள ஆரம்பித்தாங்க. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தராகிய தேவனால் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், மோசேயின் மூலமாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய மக்கள். இப்போ கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, இந்த ஜனங்களை விட்டு நீ மெய்யாகவே பிரிந்து வா, நான் அவங்களை அழிக்க போகிறேன்னு சொல்கிறேன். உடனே மோசே என்ன சொல்லியிருக்கணும், ஆண்டவரே நான் கூட்டிகிட்டு வந்த ஜனங்கள்
இவங்கள இவ்வளவு தூரம் வந்து நான் உங்களுடைய வார்த்தையின்படி நான் வந்து கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இவர்களை விட்டு பிரிந்து போகிறது எப்படி? இவங்க என்னால அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், இவங்க என் சபை மக்கள்னு ஒரு வேளை சொல்லிக்கலாம்னு வச்சுக்கங்க. என் சபை மக்களை விட்டு நான் வந்து அத வெளியே வரணும்னு சொல்லி நான் எப்படி அந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? மோசே அந்த வார்த்தைக்கு எவ்வளவேனும் காம்ப்ரமைஸ் பண்ணாம தேவனுடைய வார்த்தையின்படி ஜனங்களை விட்டு வெளியே வந்துட்டார். இதுதான் காம்ப்ரமைஸ் பண்ணப்படாது இருக்கக்கூடிய உண்மையான சட்டத்திட்டத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கை. இப்படி தான் நம்ம வந்து வாழணும். கர்த்தர் ஒரு காரியத்தை விட்டு விலகுன்னு சொன்னா, அது என் மூலமா வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், விலகுன்னு சொன்னா விலகிடணும். அதில நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இல்ல ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர்ட்ட போய் நீங்களும் நானும் போய் நின்று கொண்டு அநேகம் தர்க்க ரீதியான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. இது ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கைன்னா எதை ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு அடுத்த அடுத்த சட்டம் ஒண்ணுமே கிடையாது. அதற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமான ஒன்றை தவிர, அவைகளுக்கு மாற்று கருத்துக்களை நீங்களும் நானும் சொல்லவே கூடாது. இதுதான் ஸ்திரமான ஒரு தன்மை, ஸ்திரமான ஒரு வாழ்க்கை என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தின் வழியாக நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்கள்ல ஒரு ஸ்திரத்தன்மையோடு கூட வாழக்கூடிய ஒரு வழிமுறை என்றால், எதை பற்றி கர்த்தராகிய தேவன் நம்ம கூட வந்து பேசுகிறார் என்று பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில, சங்கீதங்களின் புஸ்தகத்துல 17வது அதிகாரம் அதில் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். முதல் காரியம் என்ன அப்படின்னா வந்து, கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகாத அளவிற்கு என்னுடைய கால் நடைகள் அவருடைய வழியிலே ஸ்திரமாய் காணப்பட வேண்டும். எந்த விஷயமாக காணப்பட ஆரம்பித்தாலும் அவருடைய வழிகளை விட்டு விலகாத ஒரு மார்க்கம். எந்த சூழ்நிலைகளாய் காணப்பட ஆரம்பித்தாலும் எதற்காக வாகிலும் கர்த்தராகிய தேவனை இழக்காது இருக்கக்கூடிய ஒரு தன்மை. நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் பல விதமான மக்களுக்காக கர்த்தரை நீங்களும் நானும் இழக்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆனா ஆரம்ப நாட்கள்ல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைகளை பாருங்க. அவர்கள் தங்களுடைய உடைமைகள் யாவற்றையும் இழந்திருப்பாங்க. தங்களுடைய உரிமைகள் இழந்திருப்பாங்க. கர்த்தரை ஒரு நாளும் அவர்கள் இழக்கும்படிக்காக சம்மதிக்க மாட்டிருக்காங்க. ஆண்டவராகிய தேவனுக்காக எவைகளை வேண்டுமானாலும் இழக்கும்படி ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த ஜனங்கள் கர்த்தராகிய தேவனை எந்த விஷயத்திற்கும் இழக்காத அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை உறுதியாக காத்துக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஒரு வெற்றியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தின் வழியாக பார்க்க முடியும். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன யுகங்களை நீங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி எங்கோ கடந்து போகக்கூடிய ஒரு மக்களை பேருக்கு தான் கர்த்தர். ஆனா கர்த்தருக்கு அவங்களுக்கு சம்மதமே இல்லை. ஏதோ ஒரு வழியிலே அவங்க கடந்து போறாங்க. ஊழியம் என்கிற பேர்ல, உபதேசம் என்கிற பேர்ல, பிரசங்கம் என்கிற பேர்ல, கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன் என்கிற பேர்ல அவங்க மனசுல என்னென்ன காரியங்கள் எல்லாம் உருவாக்கப்படுகிறதோ அவைகளெல்லாம் செய்து கொண்டு இவைகளெல்லாம் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாய் படைக்கும்படிக்காய் ஒப்புக் கொடுக்கப்படக்கூடிய ஒன்று என்கிறதை பற்றி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், தேவனாகிய கர்த்தரால் உரைக்கப்பட்ட சட்டத்திற்கு மாற்று ஒண்ணுமே கிடையாது. அவர் இப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும். அதனால தான் பக்தன் எழுதுகின்றான், உம்முடைய நடைகளிலே என்னுடைய கால்களை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இதை விட்டு நான் எங்கே விலகிடக்கூடாது. நிறைய நேரங்களில் என்னை விலக்குகிறதுக்கு பலவிதமான நிலைகள் உருவாக்கப்படுகிறத பார்க்குறேன். பல ஜனங்கள் என்னை உம்முடைய வழியை விட்டு இழுக்கும்படிக்காக கடந்து வர்றாங்க. பல சூழ்நிலைகள் என்னுடைய கால் நடைகளை உம்முடைய வழிகளிலே நின்று இழுக்கும்படிக்காக எனக்கு முன்பதாய் கடந்து வர ஆரம்பிக்கிறது. பல சட்டங்கள் கூட என்னுடைய கால் நடைகளை உம்முடைய வழிகளை விட்டு மெய்யாகவே இழுக்கும்படிக்காய் கடந்து வருகிறது. என்றாலும் கூட என்னுடைய கால்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலகாத அளவிற்கு உம்முடைய வழிகளிலே என்னுடைய கால்களை ஸ்திரமடைய பண்ணும். இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய சட்டத்திட்டமாய் காணப்பட வேண்டிய ஒன்று. எத்தனை சட்டங்கள் ஆகட்டும், எத்தனை திட்டங்கள் ஆகட்டும், அது கர்த்தராகிய தேவனுடைய வழிகளை விட்டு விலக்குகிறதாய் காணப்படுகிறது உண்டானால் அவைகளை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத அளவிற்காய் காணப்படுகிறதான் தேவனுக்குள் காண்பிக்கக்கூடிய ஒரு உறுதியின் நிலை என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய பாதை என்றால், அந்த நடிகளிலே ஸ்திரமாய் நீங்களும் நானும் காணப்படும். நம்முடைய ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக அந்த நடைகளுக்குரிய சட்டங்களையும் திட்டங்களையும் நமக்கு இசைவாக நீங்களும் நானும் மாற்றிக்கொள்ளக்கூடாது. அப்போ கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அவைகளின்படி வாழக்கூடிய ஒரு தன்மை தான் ஸ்திரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு அநேகம் விதமான தேவனாகிய கர்த்தரால் பயன்படுத்தப்படக்கூடிய பிள்ளைகளும் கூட சட்டங்களுக்கு உட்படாத ஒரு வாழ்க்கை வாழ பழக ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லணும். ஒரு தேவனை அறியாத ஒரு மனுஷன் என்னுடைய சகோதரனோடு கூட ஒரு வார்த்தை ஒன்றை பேச ஆரம்பித்தாங்க. எங்களுடைய மத வழக்கத்தில் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய பழமை மாறாமல் அந்த காரியங்களின் ஊடாக கடந்து போகிறோம்.
நாங்க ஆரம்ப நாட்கள்ல எப்படி எங்கள் கடவுளை நாங்கள் ஆராதிக்க ஆரம்பிச்சோமோ, அதே மாரி இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஆராதித்துக் கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. நாங்க அந்த காலத்துல என்னென்ன விதமான முறைமைகளை செய்ய வேண்டுமோ, அப்படியே அதே விதமான காரியத்தை இன்னைக்கு வரைக்கும் ஆசரிக்கிறோம். அதுல எந்த விதமான புதுமைகளும் எங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் வந்ததே கிடையாது. ஆனா நீங்க ஆராதிக்கக்கூடிய விஷயத்துல பலவிதமான புதுமையான கருத்துக்களை புகுத்துகிறது எப்படின்னு சொல்லி அந்த சகோதரன் கேட்க ஆரம்பிச்சார். என்னுடைய அண்ணனுக்கு பேசுறதுக்கே முடியல. என்ன ஒரு காரியத்தை சொல்ல முடியும்? இன்னைக்கு புதுமை என்கிற பேர்ல கர்த்தருடைய வழிகளுக்கு மாறான பல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆனா அந்த நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் ஜனங்கள் அந்த பழமை மாறாமல் கர்த்தர் என்ன சொன்னாலும் அவைகளை விட்டு இங்கும் அங்கும் விலகாமல் ஆண்டவராகிய தேவனுக்குள் தங்களுடைய நடைகளை உறுதிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. சிரமடைய பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த கடைசி நாட்களாக காணப்படக்கூடிய இந்த காலத்துல ஒருவேளை உலகம் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் உலகத்திலே காணப்படக்கூடிய மனுஷனுடைய அப்ரோச்சிங் எல்லாம் மாற்றத்தின் உள்ளாக கடந்து போக ஆரம்பித்தாலும், மனுஷனுடைய எல்லா விதமான அணுகுமுறைகளும், மனுஷனுடைய ஒவ்வொரு விதமான நினைவுகளும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும், நம்ம பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்களாக காணப்பட ஆரம்பிக்கலாம், நம்ம பயன்படுத்தக்கூடிய ஞானமாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். எவைகள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும், கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய நீங்களும் நானும் ஒரு மாற்றத்தின் ஊடாகவும் போகக்கூடாது. ஆரம்ப நாட்களில் கர்த்தர் என்ன சட்டத்தை போட்டாரோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடிய கர்த்தர் காலத்துக்கு காலம் மாறக்கூடியவர் அல்ல. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவனாய் விளங்குறார். நீங்க ஆராதிக்கக்கூடிய முறைமை அப்படிதான் இருக்கணும். அந்த நாட்களில் கர்த்தராகிய தேவனை தொழுது கொள்ள எப்படி நீங்க தரை மட்டும் தாழ்த்தி போகணும், அப்படிதான் இன்னைக்கும் போகணும். அந்த நாட்களில் எப்படி ஆண்டவராகிய தேவனை நீங்களும் நானும் மெய்யாகவே அவருடைய பரிசுத்தமுள்ள சத்தத்தை கேட்க எவ்வளவு தூரம் நீங்களும் நானும் நம்மை பரிசுத்தமுள்ளதாய் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்சோம், அதே நிலை தான் இன்னைக்கு இருக்கணும். அதில் ஒரு மாற்றுக்கருத்தை நீங்களும் நானும் பேசக்கூடாது. இதுதான் ஸ்திரமான ஒரு வாழ்க்கை என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பழமையை மாற்றுகிறேன் என்பதற்காக கர்த்தராகிய தேவனுடைய சட்டத்திட்டங்களை மாற்றுகிறது அல்ல. கர்த்தராகிய தேவனுக்குரிய காரியங்களை நீங்களும் நானும் மாற்றத்தினூடாக அணுகக்கூடிய அந்த காரியத்தினூடாக கடந்து போகிறதும் அல்ல. தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அவைகளை மீறுகிறது எல்லாம் தேவனாகிய கர்த்தருக்கு எதிரடையாக காணப்படக்கூடிய ஒன்று. நீங்கள் கிறிஸ்தவத்தை விட்டு விலகி போன ஒரு மக்களாக, ஸ்திரத்தன்மையை இழந்து போன ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறீர்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா சபைகள் ஆராதனை முறைமைகளே வித்தியாசமாய் காணப்படுகிறத பார்க்க முடியும். அதுக்கு காரணம் சொல்லுவாங்க, ஆரம்ப நாட்கள்ல அப்படிப்பட்ட ஆராதனையில கடந்து போனோம். ஆனா இந்த நாட்கள்ல ஆராதனை முறைமைகள் எல்லாம் மாற்றத்தின் ஊடாக போனால்தான் மக்களுக்கு ஏற்ற வண்ணமான காரியங்களை செய்ய முடியும். நீங்க மக்களுக்காக ஊழியம் பார்க்க வரலையே, நீங்க கர்த்தருக்காகத்தான் நீங்க வந்து ஊழியம் பார்க்க வந்திருக்கிறீங்க. ஆகவே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை கொண்டே கொடுங்க. ஆண்டவராகிய தேவன் நம்மளை பார்த்து கேட்கிறார். இன்னைக்கு வந்து நம்மளை பார்த்து கேட்கிறான்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்க வந்து தகன பலியை எனக்காக நீங்கள் செலுத்த வேண்டும் என்கிறதை பற்றி. கர்த்தருடைய நாமத்தினால ஒரு 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 ஆட்டை பிடிச்சிட்டு வந்து இந்த ஆட்டை வெட்டி அந்த ஆட்டை கொண்டு வந்து எனக்கு முன்பதாக தகனமாக கொடுங்கள்னு கேட்கிறார். உடனே நீங்க வந்து கர்த்தராகிய தேவனை பார்த்து சொல்றீங்க, இல்ல ஆண்டவரே, ஆட்டுக்கறியை நீங்க வந்து அப்படியே நீங்க சாப்பிட வேண்டாம், அதை நாங்கள் பக்குவப்படுத்தி உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டார் கர்த்தர். அவர் என்ன கேட்கிறார் அதை தான் நீங்க கொண்டு கொடுக்கணுமே தவிர அதற்கு மாற்று கருத்தாக எவைகளை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தாலும் தேவன் அவைகளை அங்கீகரிக்க மாட்டார். ஸ்திரமான ஒரு வாழ்க்கைனா என்ன அர்த்தம்னா, பழமை மாறாமல் கர்த்தர் எனக்கு என்ன காரியத்தை சொன்னாரோ அதை இன்றைக்கு வரைக்கும் நான் ஆசிரிக்கக்கூடிய தன்மை தான் ஸ்திரமான ஒரு கிறிஸ்தவம் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவம் அநேக மக்களால் புறக்கணிக்கப்பட ஆரம்பிக்கிறதுனா ஸ்திரத்தன்மை இல்லை. ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் ஆரம்ப நாட்களில் காணப்படக்கூடிய அந்த வைராக்கியத்தை இழந்து போனவனாய், கிறிஸ்தவுக்கு உரிய அந்த வைராக்கியத்தை தொலைத்து போடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். அதனால தான் கிறிஸ்தவத்தினுடைய நிலைகள் மக்களால் இந்த நாட்களிலே ஏளனமாய் பேசப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஸ்திரத்தன்மை என்கிறது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது என்றால், கர்த்தருடைய வழிகளை விட்டு பிரிக்கும் மார்க்கம் எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை நீங்கள் எவ்வளவேனும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த காரியத்தை நீங்கள் புறம்பே தள்ளக்கூடிய அந்த தன்மைகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே உரிமையானவைகளை தவிர, அவைகளுக்காக கிறிஸ்துவத்தை நீங்கள் புறக்கணிக்கிறது உண்டானால் தேவனுடைய வழிகளிலே நீங்கள் ஸ்திரமற்றவர்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேவையாக காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக கர்த்தருடைய சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 27:14 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. இரண்டாவது காரியம், கர்த்தருக்குள் ஸ்திரமடைய பண்ணக்கூடிய இரண்டாவது முறைமைகள் என்ன என்று சொன்னால், கர்த்தராகிய தேவனுக்கு உள்ளாக நீங்களும் நானும் காத்திருக்க பழக வேண்டியது அவசியம். அவர் பேசுகிறதுக்கு காத்திருங்க, கிரியை செய்கிறதுக்கு காத்திருங்க, அவர் செயல்படுவதற்கு காத்திருங்க. நீங்களாக முந்தி எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடாதீங்க.
அவர் பேசக்கூடிய வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் பொறுமையை இழந்து நீங்கள் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்கிறது உண்டானால் கிறிஸ்துவனுடைய தன்மைகளை விட்டு நீங்களும் நானும் விழுந்து போக ஆரம்பிச்சிருவோம். ஸ்திரமடையாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போயிடும். கிறிஸ்துவுக்குள் ஸ்திரமடைய பண்ணக்கூடிய நிலைகள் என்றால் எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். பல நேரங்களில் இந்த ஒரு உதாரணத்தை நான் பேசியிருக்கிறேன். என்றாலும் மீண்டும் நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய இஷ்டத்தின்படி ஊழியத்தின் ஊடாக கடந்து போகாம பிதாவாகிய தேவனுடைய இயக்கத்திற்காக அவர் காத்திருக்க ஆரம்பிச்சார். நான் என்ன செய்யணுங்கிறத பற்றி கூட பிதாவாகிய தேவன் வகையிருத்து இயேசுவோடு கூட பேச ஆரம்பித்தார். என்ன பேசணும், என்ன வார்த்தையை சொல்லணும், யாரை போய் சுகப்படுத்த வேண்டும், யாருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும், யாரை நான் உயிரோடு கூட எழுப்ப வேண்டும். பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் தீர்மானிக்க ஆரம்பித்தார். இப்போ ஒரு முறை ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் செஞ்சுட்டாருன்னா இதுதான வழி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தானாக தன்னுடைய இயக்கத்தின் உள்ளாக போகல. ஒவ்வொரு முறையும் பிதாவினுடைய அந்த வார்த்தைக்காக காத்திருக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஸ்திரத்தன்மைக்கு மிகவும் உறுதியான ஒரு தன்மைக்கு முக்கியமான காரணியாய் காணப்படக்கூடிய ஒன்று. எந்த விஷயத்தையும் நானாக இயங்கக்கூடிய ஒரு மனிதனாக ஆசரித்து விடக்கூடாது. கர்த்தருடைய இயக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டவனாக காணப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் பேசக்கூடிய வரைக்கும் காத்திருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரிகளை நடப்பிக்கக்கூடிய வரைக்கும் காத்திருங்க. கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வரக்கூடிய வரைக்கும் காத்திருங்க. அதற்கு முன்பதாக நீங்களாக எந்த ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அவைகளெல்லாம் உங்கள் உறுதித்தன்மையை குலைக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சிடும். ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் கூட கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்காக, அவர் பேசும் குரலுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. அவருடைய வழிநடத்தக்கூடிய தன்மைகளுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. அவர்களுக்கு பலவிதமான உபாயங்கள் தெரிய ஆரம்பித்தாலும் கூட ஒரு ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி அவர்கள் அறிய ஆரம்பித்திருந்தாலும் கூட தங்கள் மனம் போன போக்கின்படி அவர்கள் காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தாம கர்த்தராகிய தேவன் கிரியைகளை செய்யக்கூடிய வரைக்கும் அவர்கள் பொறுமையாய் காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினால மோசே என்கின்ற மனிதனுடைய கரங்களிலே ஆண்டவராகிய தேவன் பொறுப்பை தந்து இஸ்ரவேல் மக்களை நடத்தக்கூடிய எல்லா விதமான வழிகளையும் கர்த்தராகிய தேவன் கற்பிக்க ஆரம்பித்தார். இந்த வசனத்தில் என்ன போடுங்க தெரியுமா? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே வனாந்திர வெளியிலே கர்த்தராகிய தேவன் அவர்களை தங்கியிருக்க பண்ணினார். தங்கியிருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே மேகஸ்தம்பம் மெய்யாகவே இறங்கி இருக்கக்கூடிய வரைக்கும் அவர்கள் அமர்ந்திருந்தாங்க. எப்ப மேகம் எழும்பினதோ அப்பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய பிரயாணங்கள் யாவற்றையும் துவங்க ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் பேசாம உட்கார்ந்துருந்தாங்க. எவ்வளவு நாள் வரைக்கும் நாங்கள் காத்திருக்கிறது ஆண்டவரே, எவ்வளவு நாள் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுகிறது? இந்த வனாந்திர வழியில எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி அவங்க முறுமுறுக்கவே இல்லை. மேகம் எப்ப எழும்புகிறதோ என்று சொல்லி அவர்கள் பார்த்திருக்க ஆரம்பிச்சாங்க. மேகம் எழும்பக்கூடிய வரைக்கும் காத்திருந்து பின்பு மேகத்தை அவர்கள் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஒரு ஸ்திரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இப்படி கர்த்தருடைய வழிநடத்துதலுக்காக நீங்கள் காத்திருக்கக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவனுக்குள் நீங்கள் உறுதி பெற்ற ஒரு மக்களாக விளங்க முடியும் என்கிறது சந்தேகம் ஒண்ணுமே இல்லை. மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 20வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுங்க. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. மூன்றாவது காரியம், எல்லா விதமான தன்மைகளிலும் ஒரு ஆலோசனை நமக்கு வேணும். ஆலோசனைக்காரராகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் ரொம்ப ஆழமாக ஒரு முறைக்கு 10 முறை யோசித்து பார்த்து அந்த காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். இது கர்த்தருடைய பணி. இது உங்களுக்கும் எனக்கும் அறியாத எட்டாவது ஒரு பணி. இதுவரைக்கும் இந்த பணியை பற்றி நீங்களும் நானும் கேள்விப்பட்டது கூட கிடையாது. நான் எனக்கு எங்கெங்கெல்லாம் வழி திறந்திருக்கிறதோ அப்படிலாம் போகிறது அல்ல கர்த்தருடைய பணி. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால அமர்ந்திருந்து கேட்டு நல்ல யோசனைகளை கேட்டு அதன்படி நீங்களும் நானும் இயங்க வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்பட ஆரம்பிக்கிறது. பல நேரங்களில் இந்த யோசனைக்கு நீங்களும் நானும் காத்திருக்க மனமற்றவர்களாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றோம். கர்த்தராகிய தேவன் யோசனையிலே அதாவது வல்லமை உள்ள ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கனால அவர்தான் ஆலோசனைகளை தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவருடைய நாமத்தினால அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஊழியத்துக்குள்ளாக கடந்து போறாங்க. பல இடங்களில் போய் ஊழியங்களை செய்ய வேண்டும் என்கிற பொறுப்பை கர்த்தராகிய தேவன் தர ஆரம்பிச்சிருந்தாரு. ஒரு முறை அவர்களாக சில காரியங்கள் யாவற்றையும் செய்யும்படிக்காக அவர்கள் எத்தனைப்பட ஆரம்பிச்சாங்க. அப்ப திடீரென்று சொல்லி கர்த்தராகிய தேவன் அவர்கள் செய்யக்கூடிய ஊழியங்கள் யாவற்றையும் தடுத்து கொஞ்ச நாள் வரைக்கும் அங்கேயே அவங்க காத்திருக்க பண்ண ஆரம்பித்தார். ஒரு நாளில் திடீரென்று சொல்லி ஒரு மக்கெதோனியா நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தரிசனத்திலே வருகிறதாக கண்டு எங்கள் பகுதிக்கு நீங்கள் ஊழியத்தின் ஊடாக கடந்து வர வேண்டும் என்கிறதை பற்றி பேச ஆரம்பித்தார். உடனே அவர்கள் தீர்மானம் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் கர்த்தருடைய சித்தம் என்பதை புரிந்து கொண்டு மக்கெதோனியா நாட்டுக்குள்ளாக கடந்து போய் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சாங்க. இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஆலோசனைகளை செய்யக்கூடிய கர்த்தர்
அவருக்கு தெரியும் எந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும், எந்த இடத்தில் நீங்கள் பயணப்பட வேண்டும், எந்த இடத்துல யுத்தம் பண்ண வேண்டும், எந்த இடத்தில் நீங்கள் உங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தராகிய தேவனுக்கு தான் தெரியும். நம்ம அதாவது மறைந்திருக்க வேண்டிய நேரத்தில் நீங்களும் நானும் எழும்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் தோற்று போயிடும். நீங்க உங்களை ஒழித்துக் கொள்ளக்கூடிய வேளையில சத்துருக்கு முன்பதாக நீங்கள் உங்களை வெளிப்படுத்துகிறது உண்டானால் தோற்று போயிடுவோம். அப்ப கர்த்தராகிய தேவன் ஆலோசனை கர்த்தர், தகுதியான யோசனைகளை கர்த்தராகிய தேவனே நமக்கு தீர்க்கமாய் சொல்லக்கூடியவராய் விளங்குகிறார். ஏன்னா அவருக்கு தான் அந்த வழி தெரியும். எந்த நேரத்தில் எழும்பி போக வேண்டும், எந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும், உங்களுக்கு முன்னால் வரக்கூடிய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நீ என்ன காரியத்தை செயல்படுத்த வேண்டும். இஸ்ரவேல் மக்களை கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் வழிநடத்தக்கூடிய யோசுவாவுடைய தலைமையில் யோசுவாவை பார்க்கக்கூடிய கர்த்தர் சொல்கின்றார், இந்த இஸ்ரவேல் மக்களை எரிகோ பட்டணத்தை தாண்டி நீ கூட்டிட்டு போப்பான்னு சொல்றார். கூட்டிக் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் யோசுவா என்கிற மனுஷன் ஒரு பெரிய ஒரு யுத்த வீரன். யோசுவா தன்னுடைய கரத்தை நம்பி எந்த விதமான காரியத்தை செய்யாமல், நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே, இது ஒரு பெரிய ஒரு கோட்டையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது, இந்த கோட்டையை இடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும். உடனே கர்த்தராகிய தேவன் பேசுகிறார், நீங்கள் வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம், இந்த கோட்டையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுற்றி வாருங்கள், 7வது நாளில் 7 முறை நீங்கள் சுற்றி வாருங்கள், இந்த கோட்டை கர்த்தருடைய நாமத்தினால் இடிந்து போகும் என்கிற வார்த்தையை பற்றி பேசுகின்றார். இது நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட ஒன்று. ஆனால் ஆலோசனையை கேட்ட யோசுவா அவர் சொன்ன யோசனையின்படி செயல்படுத்த ஆரம்பித்தார். நடந்த காரியம் என்ன? கர்த்தருடைய நாமத்தினால் அந்த கோட்டை அப்படி தரைமட்டமாய் தகர்ந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்போ யோசுவா யோசிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோட்டையை தகர்க்கிறதுக்கு ஆயுதம் இல்லாமல் போகிறது எப்படி? அப்ப நம்ம ஆயுதங்களை சுமந்து கொண்டு நம்ம கடந்து போய் கோட்டையை இடிக்கலாம்னு சொல்லி போயிருந்தா நிச்சயமாய் கோட்டைகள் ஒரு நாளும் தகர்க்கப்பட்டு போயிருக்காது. அப்ப கர்த்தராகிய தேவனுடைய யோசனையின்படி கடந்து போன பொழுது அவைகள் எல்லாம் நேர்த்தியாக நன்மையாக உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த ஆலோசனை கர்த்தராகிய தேவனை சார ஆரம்பிக்கும் பொழுதுதான் உங்களுடைய நடைகள் எல்லாம் ஸ்திரமுழுதாய் மாற்றமடைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப சாத்தான் உங்களுக்கு முன்னால வர்றதுக்கு பயப்படுவான். ஏன் அப்படின்னா, இவனுடைய ஒவ்வொரு நடைகளையும் மெய்யாகவே மெய்யாகவே தம்முடைய பாதையை நடத்தக்கூடிய கர்த்தருடைய ஆலோசனைகளின்படி அவன் போறான். இவனை எதிர்க்க நான் மெய்யாகவே தனியான விதத்திலே கடந்து போக முடியாது. இவன் தனித்து இருக்கிறது உண்டானால் ஈஸியாக அவனை நான் மேற்கொள்ள முடியும். ஆனால் இவன் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் கர்த்தரை சாரக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய யோசனை கேட்கிறான், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு கேட்கிறான். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தராக தேவனை சார்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே சாத்தான் உங்களை கண்டு நடக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதிரி ஆண்டவராகிய தேவனுக்குள் ஸ்திரமடைந்த ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் கர்த்தராகிய தேவனுடைய யோசனைகளின்படி நீங்கள் நடக்க உங்கள் வழிகளை ஸ்திரமடைய பண்ண வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்பட ஆரம்பிக்கிறது. அடுத்த ஒரு காரியத்தை பற்றி பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். நீதியினால் சிறப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஸ்திரமடைய பண்ணக்கூடிய ஒரு தன்மை எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறதுனா, கர்த்தருடைய நீதிக்குள் நீங்களும் நானும் மூழ்கின ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். தேவனுடைய நீதிக்கு புறம்பாக ஏதாகிலும் ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் உங்கள் உறுதிப்பாட்டிலே நின்று நீங்களும் நானும் விழுந்து போயிடும். நிறைய நேரங்களில் கர்த்தர் பலவிதமான நீதிகளை நமக்காக வைத்துக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். வசனத்தின் மூலமாய் சொல்லப்படக்கூடிய நீதிகளாகட்டும், கர்த்தருடைய வார்த்தைகளாக காணப்படக்கூடிய நீதிகளாகட்டும், கர்த்தராகிய தேவனுடைய அறிவுறுத்தக்கூடிய அறிவுரைகளாய் காணப்படக்கூடிய நீதிகளாகட்டும், இந்த நீதிக்குள்ளாக எல்லா நாளிலும் நீங்களும் நானும் மூழ்கிற ஒரு மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். இந்த நீதிக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலே நம்முடைய ஸ்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய உறுதியின் தன்மைகளை இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் நமக்குன்னு சில வழிகளை போட்டு வச்சிருப்பார். இப்படி தான் நீங்கள் நடக்கணும், இப்படி தான் போகணும், இந்த மார்க்கம் தான் உங்களுக்கு ஆண்டவராகிய தேவனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று, இந்த மார்க்கத்தில் இத்தனை தடைகள் வரும், இத்தனை தடைகளை தாண்டக்கூடிய அளவிற்காக கர்த்தராகிய தேவன் உங்களை பலமடைய பண்ண ஆரம்பித்து விடுவார். இப்படி தான் கர்த்தராகிய தேவன் வழிகள் எல்லாவற்றையும் நமக்குன்னு வச்சிருப்பார். இந்த நீதிகளுக்கு மாற்றாக சில வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வசனத்தில் என்ன போட்டுருக்கு, உங்கள் ஆவிக்குரிய உறுதியை நீங்கள் இழந்து போயிடுவீங்க. இந்த உறுதியை இழந்து போயிட்டீங்கன்னா சாத்தானால் எளிதாக நீங்கள் மெய்யாகவே தோற்கடிக்கப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கிவிட முடியும். அப்போ கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இதுதான் பாதன்னு சொன்னால் அந்த பாதையை விட்டு நீங்களும் நானும் விளக்கத்தின் ஊடாக போயிடக்கூடாது. இதுதான் கர்த்தருடைய தீர்மானம் என்று சொன்னால் அந்த வழியில் தான் நீங்கள் கடந்து போக வேண்டியது அவசியம். கர்த்தர் நமக்குன்னு சொல்லி சில நீதிக்குரிய மார்க்கங்கள் யாவற்றையும் உருவாக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிப்பார். உதாரணமாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பாருங்களேன். பிதாவாகிய தேவனுடைய ஆதரத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து
உலகத்திலே உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா மக்களுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படிக்காக வந்த தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து என்று யோவான் ஸ்நானகனால் முன் உரைக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து யோவான் என்கிற அந்த மனுஷனை தேடி வருகின்றார். அவரை பார்க்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய யோவான் என்கிற மனுஷன், என்ன ஆண்டவரே உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. உடனே இவர் சொல்லுகின்றார், இந்த கர்த்தருடைய நாமத்தினாலே நீ எனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணும்னு கேட்கிறார். உடனே இவர் கேட்கிறார், நான் உங்களால் ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீங்க என்கிட்ட கேட்கறது எப்படி? உடனே இவர் சொல்லுகின்றார், தேவனுடைய நீதி எப்படியா இருக்கும் பொழுது இவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறது என்னுடைய கடமையாய் இருக்கிறதுன்னு சொல்றார். ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் நீதியாக வச்சிருக்கிறார்னா அவைகளை மீறுகிறது தவறு. இதுதான் நீதின்னு அப்படிதான் இருக்கணும். இந்த இந்த நீதியினுடைய அடிப்படையில் இந்த காரியங்களுக்கு அப்பாற்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த மனுஷனுடைய முறைமைகளுக்கு அப்பாற்பட்டவர். அவர் பிதாவினுடைய ஆதீனத்தில் இறங்கி வந்தவர் என்றாலும் கூட தேவனுடைய நீதிகளை நிறைவாக்கக்கூடிய விஷயத்துல இயேசு கிறிஸ்து எங்காகிலும் துவண்டு போனாரான்னு பாருங்க. இதுதான் கர்த்தருடைய நீதின்னு சொன்னா அந்த நீதியின் மார்க்கத்தின் ஊடாக கடந்து போனவராய் காணப்பட்டவர் இயேசு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நீதிக்கு தூரமாக்கப்படக்கூடிய அனுபவங்களை விட்டு நாம் விலக ஆரம்பிக்கிறது உண்டானால் இதுதான் கர்த்தருடைய வழின்னு சொன்னா இந்த வழிகளில் நீங்கள் கடந்து போகணும். இதுதான் கர்த்தருடைய நீதி என்றால் அந்த நீதியை நீங்களும் நான் நிறைவாக்க வேண்டியது அவசியம். இதுதான் கர்த்தராகிய தேவன் நமக்கென்று முன் குறித்திருக்கக்கூடிய பாதை என்று சொன்னால் அந்த பாதைகளுக்கு விலக்கின எந்த விதமான காரியங்களையும் உங்கள் மனசுக்குள் நீங்கள் வந்து யோசித்து பார்க்கக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சா தான் கர்த்தராகிய தேவனுக்குள் உறுதி நிறைந்த ஒரு மக்களாக, ஸ்திரமடைந்த ஒரு மக்களாக உங்கள் நிலைகள் காணப்பட முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்ல ஆரம்பிக்கிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உறுதியற்ற கிறிஸ்தவனை வஞ்சிக்கும்படிக்காக சாத்தான் இந்த கடைசி நாட்களில் தீவிரமாய் வர ஆரம்பிக்கிறார். அவர்கள் உறுதி இல்லாதவர்கள் என்று காணப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுத ஆரம்பிக்கின்றார். அவர்கள் உறுதி இல்லாத ஒரு மக்களாக இருக்கிறதுனால அவர்களை விசுவாசத்திலிருந்து எளிதாக வலுவ பண்ணக்கூடிய காரியங்கள் உருவாக்கப்படுகிறது என்பதை பற்றி கர்த்தருடைய வசனத்தில் அவர் பேச ஆரம்பிக்கின்றார். நிறைய பேருடைய ஆவிக்குரிய காரியங்கள் உறுதியற்றதாய் காணப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா தேவனுடைய நியமங்கள் என்றால் என்ன, தேவனுடைய நீதி என்றால் என்ன, தேவனுடைய ஆலோசனை என்றால் என்ன, தேவனுடைய வழி என்றால் என்ன என்கிறதை பற்றி அவர்களால் அறிய முடியாமல் போக ஆரம்பிக்கும் பொழுது தடுமாற்றத்தின் ஊடாக கடந்து போய் உறுதியற்ற மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த உறுதியற்ற மக்களின் மூலமாகத்தான் கிறிஸ்தவம் எல்லா மக்களாலும் தூஷிக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருக்கு சாட்சியுள்ள ஒரு மக்களாய் விளங்க வேண்டும் என்றால் இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கர்த்தராகிய தேவனால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம், இதில் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில் நீங்கள் உறுதி உள்ளவர்களாக, ஸ்திரமுள்ளவர்களாக காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய நாமத்தை உரிமையாக அல்லது உறுதியாக வலியுறுத்த உங்களாலும் என்னாலும் ஆகும். இன்றைக்கு பலவீனமாய் காணப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கை பலமுள்ளதாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால், சாத்தானால் எளிதாக ஜெயிக்கப்படக்கூடிய நிலைகளிலே காணப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய நாமத்தினால் உறுதி உள்ளதாக காணப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்குள் ஸ்திரமடையும் ஒரு மக்களாக நீங்கள் உங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். 4 விஷயங்களை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்த்தோம். ஒன்று, கர்த்தருடைய அந்த வழிகளிலே நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம், கர்த்தராகிய தேவன் கிரியைகளை செய்யும்படிக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை, சரியான யோசனைகளை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு தன்மை, ஆண்டவராகிய தேவனுக்குள் நிறைவாகக்கூடிய ஒரு தன்மை, இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் உங்கள் உறுதித்தன்மையிலே நின்று ஒரு நாளும் விழுந்து போகாத ஒரு மக்களாக கர்த்தராகிய தேவனுக்குள் உறுதியாக உங்கள் நிலைகள் பாதுகாக்கப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்குள் ஸ்திரமடைந்த ஒரு வாழ்க்கையை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட பேசிக் கொண்டு வந்தீர் கர்த்தாவே. கர்த்தருடைய வழிகளிலே எங்களுடைய நடைகளெல்லாம் உறுதியாக்கப்பட வேண்டும் என்கிறதை பற்றியும், கர்த்தருடைய வசனங்களுக்காக காத்திருக்கக்கூடிய தன்மையினால் வரக்கூடிய உறுதிகளை பற்றியும், கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்கிறதுனால் வரக்கூடிய சகலவிதமான ஸ்திரத்தன்மைகளை பற்றியும், கர்த்தருடைய நீதியை நிறைவாக்கக்கூடிய தன்மைகளினால் வரக்கூடிய ஸ்திரமடையக்கூடிய ஒரு அனுபவத்தை பற்றியும் கர்த்தர் எங்களோடு கூட பேசிக் கொண்டு வந்தீர். நாங்கள் ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் நாங்கள் சிரமடைந்து பின்பு மற்ற மக்களையும் சிறப்படுத்த வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம் என்று நாங்கள் பார்க்கிறோம். நாங்களே பலவீனமாயிருந்து மற்ற மக்களை உருவாக்குகிறது கடினம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் நிலைகளிலே சிரமடையும்படியாக இந்த வசனங்கள் யாவற்றையும் எங்கள் வாழ்க்கையிலே கைக்கொண்டு அவைகளின்படி வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வேரூன்றின ஒரு மக்களாக நிலைத்திருக்க கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள் உறுதியாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மக்களாக தங்கள் நிலைகளை ஆசிரிக்க ஏற்ற ஞானத்தையும் கிருபையும் தந்து
ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் ஸ்திரமடைந்த ஒரு மக்களாக உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா ஆயுதங்களும் தோற்று போகிறது மட்டுமல்லாமல் கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் ஸ்திரமடைந்து மற்றவர்களையும் ஸ்திரப்படுத்த நம்மால் முடியும் என்கிறது சந்தேகம் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தைகளின்படி கர்த்தராகிய தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.